தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கொலோசையர் 1:24. கிறிஸ்து தம் உடலாகிய திரு அவைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் படவேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, திருத்தூதர் பவுல் எவ்வளவு வேதனைகளை ஆண்டவர் இயேசுவுக்காக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவர் இயேசு திரு அவையை கட்டுவதற்காக எப்படி தன்னை முற்றிலுமாய் இழந்து கொடுக்கிறார். பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு மறுபடியும் இழந்து கொடுக்க வேண்டுமென்றால் அதை என் உடலின் வழியாக நான் இழந்து கொடுக்கிறேன். நான் என்னை முற்றிலுமாய் இழந்து கொடுக்கின்ற பொழுது அது ஆண்டவர் இயேசுவுக்காக இழந்து கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசு தன்னை இழந்து கொடுக்கின்ற பொழுது திரு அவை மீண்டும் மீண்டும் கட்டப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுவுக்காக நான் இழந்து கொடுக்கிறேன். அன்பார்ந்தவர்களை, எப்படிப்பட்ட நிலை பாருங்கள். தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய உடலை, உணர்வுகளை, உள்ளத்தை, உயிரை ஒரு பொருட்டாக நினைக்காத நிலை. இயேசுவுக்காக முற்றிலுமாய் அர்ப்பணம் செய்வது. ஆண்டவர் இயேசுவுக்காய் எந்த மனிதர் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணம் செய்ய முடிவெடுக்கிறாரோ அந்த மனிதரின் வாழ்வு ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்வு, ஆண்டவருக்கு நெருக்கமான வாழ்வு, திரு அவையை மீண்டும் கட்ட வேண்டும் என்ற உறுதிப்பாடோடு இருக்கின்ற வாழ்வு. அது எவ்வளவு உயர்ந்த ஒன்று அன்பார்ந்தவர்களே, ஆசீர்வாதமான ஒன்று. இப்படிப்பட்ட மனநிலை நம்முடைய உள்ளத்தில் இருக்குமோ? இப்படிப்பட்ட வாழ்வை நாம் ஏற்றிருப்போமோ? ஆண்டவர் நம்மை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வேதனைகள், பாடுகள் பிறரை ஆண்டவர் பால் இழுத்து கொண்டுவதன் பொருட்டு நம்முடைய வாழ்வை நாம் நேர்த்தி செய்கின்ற பொழுது, உருமாற்றுகின்ற பொழுது, பரிசுத்தப்படுத்துகின்ற பொழுது அது ஆண்டவர் இயேசுவின் திரு அவையை மீண்டும் கட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்விலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் நெறி தவறி செல்லாதவாறு உமக்கு ஏற்ற பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டும் என்று என்னையே நான் ஒடுக்கிக் கொள்ளுகிறேன். என்னுடைய திறமைகளையும் தாளந்துகளையும் அனைத்தையும் உம்பால் செலுத்துகிறேன். உம்மை பற்றி மட்டுமே சிந்தித்து உமக்கு ஏற்ற வாழ்வு வாழ நினைக்கிறேன். அப்படி என்னை பார்க்கிறவர்கள் உம்முடைய வாழ்வை, உம்முடைய பரிசுத்தத்தை பார்க்கிறார்கள் என்று நம்புகிறேன். அதன் வழியாய் என்னை நான் இழந்து கொடுக்கின்ற பொழுது உமது திரு அவையை கட்டுகிறேன். அதற்காய் என்னுடைய வாழ்வை உமது மாட்சியிலே இணைத்துக் கொள்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.